புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்திய அளவில் பெருமை சேர்க்கும் ஒன்றாக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வந்தது. கடந்த சில வருடங்களாக அந்த பல்கலைக்கழகத்தில் நிர்வாக ரீதியில் நடைபெற்று வரும் கோஷ்டி பூசலினால் நிர்வாகமே மெல்ல மெல்ல சீர்கெட்டு போய் வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் வெளி மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்குள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். சமீப காலமாக அந்த கல்லூரிக்குள் போதிய பாதுகாப்பு இல்லாததால் பல்கலைக்கழகத்திற்கு சம்பந்தமில்லாத அந்நியர்கள் வருவதும் அவர்கள் மூலம் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருகின்றன. சர்வ சாதாரணமாக வெளிநபர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வந்து குடிப்பதும் இரவு நேரத்தில் தகாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி மாலை 5 மணியளவில் அந்த விடுதியில் தங்கி கல்வி பயிலும் வெளி மாநில மாணவி ஒருவர் கல்லூரிக்கு சம்பந்தமில்லாத 4 நபர்களால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று அவர் சுமார் 10 மணியளவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பிறர் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்திற்காக சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள் உங்களை தாக்கியவர்கள் யார் என்று கேட்டபோது பெயர் தெரியவில்லை என கூறியுள்ளார். மருத்துவ நிர்வாகம் பெயர் தெரியாத 4 நபர்கள் மாணவியை தாக்கியதாகவும் அதற்காக இங்கு அவர் சிகிச்சை பெற்றுள்ளார் என எம்எல்சி பதிவு செய்து அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சில முன்னணி நாளிதழ்கள் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டதோடு தாக்குதலுக்கு மாணவி ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன. 2 தினங்களுக்கு பின் செய்தித்தாள்களில் செய்தி வெளிவந்த பிறகு இன்றைய தினம் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாகம் இது சம்பந்தமாக ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் மறுப்பு அறிக்கையில் பிறகு காவல்துறையினர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் போன்ற செயல்களுக்காக செக்ஷன் 296B 329(3) RW 35 BNS 2023 படி நேற்று 14/1/2024 சாதாரண வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அலட்சியம், பொறுப்பற்ற தன்மை ஆகியவற்றாலும் காவல்துறையினரின் காலதாமதமான நடவடிக்கையாலும் இப்பிரச்சினை தவறான கண்ணோட்டத்துடன் அவரவருக்கு மனம் போன போக்கில் செய்திகளாக வெளிவருகின்றன. இது நமது புதுச்சேரி மாநிலத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும் செயலாகும். உண்மையில் இந்த பிரச்சனையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டாரா அல்லது சாதாரணமாக திடீரென ஏற்பட்ட பிரச்சனையால் தாக்கப்பட்டாரா? 11ஆம் தேதியே மருத்துவமனைக்கு சிகிச்சையின் போது எம்எல்சி போடப்படும் வழக்குப்பதிவு செய்யாமல் காலம் கடந்து 3 நாட்களுக்கு பிறகு மாணவி தாக்கப்பட்டதை தவிர்த்து வேறு செக்ஷன்களில் 14ஆம் தேதியன்று வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்குப்பதிவு செய்யப்பட்டதில் வேறு உள்நோக்கம் இல்லை என்றாலும் பல்வேறு கேள்விகளும் இடமளிப்பதாக உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு, வெளி நபர்களுடைய தினசரி அத்துமீறிய செயல்கள், பல்கலைக்கழக மாணவி எந்த பிரச்சனைக்காக தாக்கப்பட்டார், இந்த தாக்குதல் யதார்த்தமாக நடந்ததா அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் போது நடந்ததா, மாணவி தாக்கப்பட்ட சம்பவம் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரிந்த பிறகு நிர்வாகம் எடுத்த உடனடி நடவடிக்கை என்ன, பல்கலைக்கழக நிர்வாகம் ஏன் காவல்துறைக்கு உடனடி புகார் அளிக்கவில்லை, பல்கலைக்கழக மாணவி தற்போது பாதுகாப்பாக உள்ளாரா, வேறு எந்த அரசியல்வாதிகள் மூலமாக அந்த மாணவி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா, மாணவி தாக்குதலுக்கு ஆளான பிறகு காவல்துறையில் புகார் அளிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் துணை நிற்கவில்லையா அல்லது மாணவி புகார் அளிக்காத வகையில் போலி அறிவுரைகள் அந்த மாணவிக்கு நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தினார்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு பெண் IPS அதிகாரி உள்ளடங்கிய ஒரு நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். மாநில இணை செயலாளர் RV திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பாப்புசாமி, மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர்.